நாம் இப்போது கேட்கக்கூடிய ஒரு கதைகளில் என்னவென்றால், கர்மா. ஒரு மனிதன் மட்டும் அல்லங்க, இவ்வுலகத்தில் ஜீவிக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் கர்மா என்ற ஒரு வினை உண்டு. அந்த கர்மாவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு உதாரணமாக இங்கே நாம் கதை சொல்லப் போகிறோம். என்னென்னா, ஒரு காக்கையும் கழுகும் ஒரு மரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காக்கைக்கு கால் உடைந்து போயிருக்கிறது. அதை பார்த்து கொண்ட அந்த கழுகு அந்த காக்கையை பார்த்து கொண்டே இருக்கிறது. காக்கையும் கழுகும் நல்ல நட்புடையது. ரொம்ப நாட்களாக நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அந்த வழியாக யமதர்மராஜா வருகிறார். அந்த யமதர்மராஜா அந்த காக்கையை வெகு நேரமாக உற்று பார்த்து கொண்டே ஈசனை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார் யமதர்மராஜா. இதை பார்த்த அந்த கழுகு, யமதர்மராஜா வெகு நேரமாக நம் காக்கையை பார்த்து கொண்டே போகிறாரே என்ற ஒரு அச்சத்தில், ஒருவேளை அந்த காக்கையின் உயிரை எடுத்து விடுவாரோ, ஏற்கனவே காக்கைக்கு உடல்நலம் சரியில்லை என்று கழுகு கவலைப்பட்டது. பிறகு அந்த கழுகுக்கு ஒரு யோசனை வந்தது. என்னவென்றால், நாம் இந்த கழுகை ஒரு பத்திரமான ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்று 7 கடல்களையும் 7 மலைகளையும் தாண்டி பாதுகாப்பாக இருக்க ஒரு குகைக்குள் கொண்டு போய் பத்திரமாக வைத்துவிட்டு மீண்டும் கழுகு அதே இடத்தில் வந்து அமர்ந்து விட்டது. ஈசனை பார்த்துவிட்டு திரும்பி வந்த யமதர்மராஜா கிளையில் காக்கையை காணும். பிறகு அந்த கழுகிடம் யமதர்மராஜா கேட்கிறார், கழுகே, அந்த காக்கை எங்கே போனது என்று. ஆம் யமதர்மராஜா, உங்களை நான் பார்த்தேன், நீங்கள் காக்கையை நோக்கியதை. காக்கைக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து என்று நான் உணர்ந்து அந்த காக்கையை 7 மலையும் 7 கடலையும் தாண்டி பாதுகாப்பான ஒரு இடத்தில் நான் அமர்த்திவிட்டு வந்துவிட்டேன் என்று கழுகு யமதர்மராஜாவிடம் கூறியது. அட கூறு கெட்ட கழுகே, அந்த கிளையில் காக்கை அமர்ந்ததை நான் கண்டு, இந்த கழுகுக்கு, இந்த காக்கைக்கு நேரம் முடிந்தது. இந்த நேரத்தில் இதை நாம் உயிரெடுக்க வேண்டும். ஆனால் இது 7 கடலும் 7 மலையும் தாண்டி அங்கேதானே அதனுடைய உயிர் எடுக்க வேண்டும். ஆனால் காக்கை இங்கே இருக்கிறது, அதுவும் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறது. எப்படி இந்த காக்கு 7 மலையும் 7 கடலையும் தாண்டி அங்கே போக, நான் எப்போது இது உயிரை எடுக்க, எப்படி இது நடக்கும் என்று நான் பார்த்து கொண்டே நான் ஈசனை பார்க்க சென்றேன். பிறகு வந்து பார்த்தால் 7 மலையும் 7 கடலையும் தாண்டி நீ கொண்டு போய் அதை காப்பாற்றுவதாக நினைத்து அதனுடைய உயிரெடுக்கும் இடத்திலேயே கொண்டு போய் விட்டிருக்கிறாய் கழுகே நீ என்று யமதர்மராஜா சொன்னாராம். கழுகு சொன்னதாம், அப்போது நான் காப்பாற்றவில்லையா? நான் அந்த காக்கையை நான் கொல்லத்தான் நான் கொண்டு போய் விட்டிருக்கிறேனா என்று கழுகு சொன்னதாம். அதற்கு யமதர்மராஜா சொன்னார், அது கர்மா, யாராலையும் அதை மாற்ற முடியாது. நீ எங்கே கொண்டு போய் ஒழித்தாலும் அந்த கர்மாவை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த யமதர்மராஜன் சொன்னாராம் கழுகிற்கு. அந்த காக்கையை உண்ணுவதற்கு அங்கே ஒரு சர்ப்பம் காத்திருந்தது. அதற்கு இரையாக இந்த கழுகு அந்த காக்கையை கொண்டு போய் வைத்ததாம். இதுதான் கர்மா. எங்கே எப்படி என்று யாருக்கும் தெரியாது. அந்த கர்ம வினையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற நிலைதான் இந்த கதையை.